திரு ராமசாமி படையாச்சார் அவர்களை பற்றி ஒரு சம்பவத்தை கூற விரும்புகின்றேன். திரு ராமசாமி படையாச்சார்கள் ஓய்வில்லாமல் ஒரு வாரம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து பொதுமக்களை சந்தித்து விட்டு மிகவும் களைப்புடன் வீடு திரும்பினார். அப்போது வாசலில் ஒரு குரல், ஐயாவை பார்க்க வேண்டும். குரலை கேட்டு வெளியே வந்து அவரது உதவியாளர், ஐயா ரொம்ப களைப்பாக இருக்கிறார், தொந்தரவு செய்யாதே, காலையில் வந்து வார் என்று அந்த நபரின் மேல் எரிந்து விழுந்தார். அவருடைய பேச்சு உள்ளே இருந்த படையாட்சியருடைய காதில் விழுந்தது. உடனே அவசரமாக வெளியே வந்தார். வாசலில் நின்று கொண்டிருக்கும் மனிதரை உள்ளே அழைத்து அவரை உட்கார வைத்து அவருடைய கோரிக்கையை பொறுமையுடன் கேட்டு ஆவணம் செய்வதாக கூறி மகிழ்ச்சியுடன் வழி அனுப்பி வைத்தார். அந்த நபர் தன்னை சந்தித்துவிட்ட திருப்தியில் சந்தோஷத்துடன் செல்வதை பார்த்து கொண்டிருந்த அவர் தனது உதவியாளரை அழைத்தார். உனக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கிறதா? அந்த நபர் வெளியூரிலிருந்து என்னை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் என்னை அவர் சந்திக்காமல் காலையில் சந்திப்பதாக இருந்தால் இரவு தங்குவதற்கும் சாப்பாட்டிற்கும் எவ்வளவு செலவாகும் என்று யோசித்து பார்த்தாயா? அதற்கு அவரிடம் போதுமான பணம் இருக்குமா என்று கேட்டார். இப்போது அந்த நபர் என்னை சந்தித்து விட்ட திருப்தியில் எவ்வளவு நேரமானாலும் தனது இல்லத்திற்கு போய் சேர்ந்து விடுவார். இனிமேல் இந்த மாதிரியான தவறை செய்யாதே, யார் வந்தாலும் எந்த நேரத்தில் வந்தாலும் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று உரிமையுடன் தனது உதவியாளரை கண்டித்துக் கொண்டார். இந்த சம்பவத்திலிருந்து மரியாதைக்குரிய திரு ராமசாமி படையாச்சியின் மக்களை அணுகிய விதத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். உதவி வேண்டும் என்று யார் கேட்டு போனாலும் அவருடைய குறையை நிவர்த்தி செய்கின்ற ஒரு மாமனிதராக மரியாதைக்குரிய படையாச்சார் திகழ்ந்தார். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று ஆண்டோர் வாக்கிற்கேற்ப பல்வேறு நன்மை பயக்கும் செயல்களை எந்தவித விளம்பரமின்றி மக்களுக்காக தனது சொந்த பணத்திலிருந்து செய்வதுதான் மரியாதைக்குரிய திரு ராமசாமி படையாச்சார் ஆவார்கள். அவற்றில் ஒரு சிலவற்றை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். கடலூரின் ரயில் இரும்பு பாதை என்பதற்கு தனது நிலத்தை தானமாக வழங்கினார். கடலூர் பேருந்து நிலையம், மருத்துவமனை மற்றும் ஐடிஐ அமைப்பதற்கு தனது நிலங்களை வழங்கி பெருமைப்படுத்தியவர் மரியாதைக்குரிய ராமசாமி படையாச்சார் அவர்கள். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்கள். அதுபோல திரு ராமசாமி படையாச்சாரின் சந்ததியினர் தண்ணீராத கலில் காத்து முன்னாடி போங்க. கொஞ்சம் அந்த பக்கம் அப்படி